எங்கள் வீட்டு மாட்டுப் பொங்கலை குடும்பத்தோடு நாங்கள் எப்படி கொண்டாடணும்னு வாங்க பார்க்கலாம். மதிய டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாமே பிரியாணி, ஒயிட் ரைஸ், வடை, பாயாசம், சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம் எல்லாம் ரெடி ஆகிருச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாடுங்களுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டா அந்த பெயிண்ட்டு காஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு போய் எல்லோரும் நாங்கள் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம். குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு. மண் வாசனையும் கிராமத்து வாழ்க்கையும் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு அனுபவிச்சாதான் அது புரியும். பாருங்கள் குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷத்தோட நான் நீன்னு போட்டி போட்டுட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அழகாக பெயிண்ட் அடிக்கிறாங்க. என்ன தான் சிட்டியில் நிறைய டாய்ஸ் வச்சுட்டு விளையாடினாலும் கிராமத்தில் அந்த தென்னை ஓலையை பிச்சுட்டு வந்துட்டு அதில் நம்மளுக்கு தேவையான அந்த பாம்பு மாதிரி பின்னுறது, ஜடை பின்னுறது, வாட்ச் கட்டிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறாங்கன்னு குழந்தைங்க. லன்ச் டைம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் பசி ஆயிடுச்சு. தடபுடலான விருந்து ரெடியாக இருக்குது. நாங்கள் எல்லாம் சாப்பிட வந்துட்டோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிட வாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் இப்போ நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிராமத்து முறைப்படி எளிமையான முறையில் நாங்கள் பொங்கல் கொண்டாட ரெடி ஆயிட்டோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ண வாங்க. பொங்கல்